அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். நம்ம போன வீடியோட கனெக்ஷன் தான் பார்க்கணும். நான் கேன்சர்ஸ் கட்டிகள் சொன்னோம் இல்லையா, லைப்போமா, எண்டோமெட்ரியோமா, இதெல்லாம் ஏன் வருது, இதுக்கு சித்த மருத்துவத்துல என்ன தீர்வு அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். உடம்பு வாத பித்த கபம் என்ற முக்குற்றங்கள்னால நமக்கு பின்னப்பட்டிருக்கு. அந்த முக்குற்றங்கள்ல வேறுபாடு வரும்போது தான் உங்களுக்கு நோய்கள் எட்டி பார்க்குது. இந்த முக்குற்றங்கள்ல வாதம் அலாது மேனி கெடாதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாதம் என்ன பண்ணுதுன்னா, அது வாயுவானது நம்மளுடைய உடற்தாதுக்கள் ஆகிய சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம் எல்லாம் வரும். நம்முடைய தசைகளை பற்றி, கொழுப்புகளை பற்றி எல்லாம் நம்ம இந்த கட்டிகளை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அந்த வாதத்தை தணிக்கிற உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கணும். இன்னொன்னு, நம்மளுடைய கட் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூஸ் இல்லாம, குடல் புண்ணு வராம பாதுகாத்துட்டே இருக்கணும். அப்பதான் நமது இன்ஃபிளமேஷன் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகி இந்த கட்டி கலலைகள் நம்ம உடம்பை விட்டு போகும். எல்லாரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு, ஒரே ஒரு ஸ்பூன் ஹனி கூட மிக்ஸ் பண்ணி வாரத்துல 3 நாளைக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ வருது, எனக்கு வயிறு ரொம்ப புண்ணா இருக்கு அப்படிங்க, 2 நாள் எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பூண்டு பந்தா தட்டிட்டு பிளாக் காஃபி கூட சேர்த்து எடுத்துக்கலாம். பூண்டு பழம் கட் பண்ணி வச்சுட்டு அதை கூட நம்ம சூ பண்ணி சாப்பிடலாம். அது வாரத்துல 3 நாள் நீங்க எடுத்துக்கலாம். இன்னொன்னு மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா நொச்சி, அதாவது வைட்டஸ் குண்டுன்னு சொல்லுவோம். கருநொச்சி மிக மிக நல்லது. அது ரசசத்து மூலிகைன்னு நம்ம சித்த மருத்துவத்துல சொல்லப்படுது. அப்போ அந்த ரசசத்து மூலிகையான கருநொச்சி எடுத்துட்டு ஒரு 10 இலை போட்டீங்கன்னா 4 மிளகு, 2 பூண்டு பல் தட்டி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடலாம். அதிமதுர ஊறல் கஷாயம், அதாவது அதிமதுரத்துல உள்ள அல்கலாய்ட்ஸ் அந்த கேன்சர் செல்ஸ்ல அழிக்கிற சக்தி அதிகமா இருக்கு. இந்த அதிமதுரத்தை தட்டிட்டு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியில ஊற போட்டுட்டு அடுத்த காலம் தண்ணியை குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கொதிக்க வச்சு வடிகட்டி கூட நம்ம இதை குடிச்சிட்டு வரலாம். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், அதாவது காலிஃபிளவர், முட்டைக்கோசு, ப்ரோக்கோலி ஐட்டங்களை வாரத்துல 3 நாளைக்காவது சேர்த்துக்காங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணணும். இந்த வெஜிடபிள்ஸ் இண்டோல் 3 கார்பினா இருக்கிறனால நம்ம உடம்புல உள்ள எக்ஸஸ் ஹார்மோன்ஸை வெளியே தள்ளிட்டே இருக்கும். வாரத்துல ஒரு நாள் முட்டைக்கோசை சூப்பு வச்சா எடுத்துருங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல வர்ற கட்டிகள் வராது. அது போகும், நம்ம உடம்புல அதிக அளவு நார்ச்சத்துள்ள காய்கறிய கீரைகள், அதாவது வெண்டைக்காய், அவரைக்காய், பொள்ளங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ போன்ற காய்கறிகளை அடிக்கடி நீங்க ஒன்றும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த காரைக்குடி பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா சுண்டக்காவும் பீர்க்கங்காவும் சேர்த்துக்குவாங்க. பொதுவாக பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனி ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடம்புல டாக்ஸின்ஸ் ரிலீவ் வெளியே போகும். எடுக்க முடியாதவங்க எண்ணெயை உச்சிந்தல வச்சுட்டு, அது போக நம்ம எல்போ ரீஜன்ல எல்லாம் தடவிட்டு, பிளஸ் நம்மள கிராயின் ரீஜன், ஆக்சிலா பாதத்தை தடவிட்டு, தொப்புள்ள ஒரு சொட்டு எண்ணெய் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வெந்நீர்ல வச்சு நல்லா குளிச்சிருங்க. இன்னொன்னு, 4 மாசத்துக்கு ஒரு வேதி அதுக்கமா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஜங்க் ஃபுட் ஐட்டம் தான் நிறைய சாப்பிடுறாங்க. அதாவது சுகரி பெவரேஜஸ் குறைக்கணும், ஜங்க் ஃபுட் ஐட்டத்தை குறைக்கணும். அடிக்கடி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடும் போது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் உடம்புல சேர்ந்து இந்த கட்டிகள்லாம் வரதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. ராத்திரி 1 மணிக்கு தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு வரைக்கும் தூங்குறாங்க. பழக்கத்தை குறைக்க வேண்டும். உங்களோட ஸ்லீப் ரிதம் மாறும் போது உங்களுக்கு இந்த சிஸ்ட் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. உங்க ஸ்லீப் ரிதத்தை மாத்துங்க, ஃபுட் ஐட்டத்தை மாத்தினீங்கன்னாவே இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா வெளியே வந்துடலாம். Thank you.